திமுகவுடைய 2.0 ஆட்சி தான் தவேக ஆட்சி. அதுதான் எங்களுடைய. அதே போல சமீபத்தில் இந்த மாஜகான் டாக் அப்படின்றது ஒரு இந்தியாவுடைய கப்பல் கட்டுமான நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். அதன் மூலமாக 18,000 கோடி வர வேண்டியிருந்தது. இப்ப அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போய் நாங்க 28,000 கோடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் நம்ம பார்த்தோம், சென்ற வாரம் பார்த்தோம், செமிகண்டக்டரை பெற்றிருக்கிறோம். திமுக ஆட்சியில் நடந்த அதே தவறுகளை தான் இந்த ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. திட்டம் இல்லை, நீங்க புதுசா வந்துட்டாங்கன்றது இல்லை. கவர்மெண்ட் இஸ் ஒன். ஒரு அரசாங்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளாக இருந்தாலும் கூட நம்ம விழிப்போடு இருக்க வேண்டும். அந்த விழிப்பு இந்த அரசாங்கத்திடம் இல்லை. மேகதாது அணை விவகாரத்துல பிஜேபியும் காங்கிரஸ் ஒன்னா இருக்காங்க. மேகதாது அணை விவகாரத்துல பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து தமிழகத்துக்கு எதிர்ப்பா சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் போய் முந்தநேற்று பார்த்தாரு இவரு கர்நாடக அமைச்சர், முதலமைச்சர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த அமைச்சர் சொன்னாரா காங்கிரஸ் அமைச்சர் சொன்னாரு சொல்லி முதல்வர் சொல்றாரு. அதான் இது எப்படின்னு சொன்னாக்க ஒரு மிகப்பெரிய பொய்யை மேகதாது விவகாரத்துல காங்கிரஸ் திட்டமிட்ட ரீதியில சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் மாநிலத்துல கர்நாடக மாநிலத்துல நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் பகைமையை உருவாக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயத்திற்காகவே திரு ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்க வேண்டும். நான் தூய்மையான சக்தி என்று அவர் சொல்லுவார், தூய சக்தி என்று உண்மையிலேயே அவர் சொல்வாரே ஆனால் இந்நேரம் காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விட்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்பொழுது கடந்த 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா இல்ல 5 வருடங்களாக பாத்தீங்கன்னா இந்த மேகதாது பிரச்சனை போயிட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்த பொழுதுதான் மேகதாது அணையை பொறுத்தவரையில தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னது எடியூரப்பா. அதே மாதிரி நிதின் கட்கரி அவர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்த போது, அதே மாதிரி நம்முடைய அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அமைச்சராக இருந்த போது, கஜேந்திர ஷெகாவத் அமைச்சராக இருந்த போது, இது அத்தனையுமே பாராளுமன்றத்துல மேகதாட்டு மட்டுமல்ல, காவிரியில எங்கேயாவது அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது என்பதை மத்திய அரசு பாராளுமன்றத்துல தெளிவாக சொல்லி இருக்கிறது. உங்களுடைய விருப்பம், அதாவது கர்நாடகாவுடைய விருப்பம் அணை கட்டுவதாக இருக்கலாம், ஆனால் சட்ட ரீதியாக அது முடியுமா என்றால் முடியாது. எல்லாவற்றையும் விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைத்த உச்ச நீதிமன்ற உத்தரவிற்கேற்ப அமைத்த காவிரி மேலாண்மை ஆணையம், காவேரி வாட்டர் ரிவர் அத்தாரிட்டி மிக தெளிவாக இதுவரையிலும் பலமுறை கர்நாடக அரசிடம் இந்த மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, அனுமதி தர முடியாது, தமிழகம் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் அனுமதிக்க முடியும் என்று தெளிவுபட கூறியிருக்கீங்க. இப்படிப்பட்ட கோயப்பல்ஸ் பொய்களை டி.கே. சிவகுமார் சொல்வதை திரு ஜோசப் விஜய் அவர் நன்றாக கர்நாடகாவில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்முடைய முதலமைச்சருடைய அந்த விஜயம். அப்படியே பெங்களூருக்கு போய் அவர முதலமைச்சரை பார்த்து, ஏன் நித்தி ஆயோக்ல போய் ஏன் நீங்க இதெல்லாம் கேட்கலன்னு கேட்கிறாங்க. ஏன் டி.கே. சிவகுமாரை பார்த்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல அப்படின்றதுதான் நம்முடைய கேள்வி. தலைகீழ் இருந்து மூக்கால் தண்ணீர் கொடுத்தாலும் மேகதாட்டு அணையை கட்ட முடியாது. நம்ம பதில் தான்.